உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராண்ட் ஓபனிங். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். பொலிட்டிக்கல் லேப் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு திமுகவில் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. அதாவது இந்த எலெக்ஷன் டிஃபீட்டுக்கு அப்புறம் ஒரு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு திமுக எதிர்கட்சியை அமர்ந்திருக்கிற தருணத்தில் உட்கட்சிக்குள்ள பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே பேசப்பட்டு முதல்ல ஒரு கலாய்வு குழு அமைச்சாங்க, அதுக்கப்புறம் ஒரு மறுசீரமைப்பு குழு அமைச்சாங்க, அப்புறம் மாற்றம் இருக்குமா இருக்காதான்ற பல்வேறு குழப்பங்கள் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக செயற்குழுவை கூட்டி கட்சி கட்டமைப்பில் பல்வேறு மாற்றங்களை திமுக செஞ்சிருக்கிறாங்க. 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர் தொடரக்கூடாது, ஒன்றிய செயலாளர் பொறுப்புகளில் 45 வயசுல இருக்கிறவங்களை நியமிக்கணும் போன்ற பல்வேறு விஷயங்கள். குறிப்பாக கட்சி மாவட்டங்களுடன் 78 இருந்த கட்சி மாவட்டங்கள் 110 அதிகரிச்சு பல்வேறு இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாற்றங்கள் எப்படிப்பட்டது, அது உண்மையிலே திமுகவுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குமான்றதை இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்மளோட செந்தில் கரிகாலன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நாள் அதாவது நடக்குமா நடக்காதா இருக்கு ஆனா இல்லைன்ற மாதிரி ஒரே குழப்பங்கள். திமுக மாற்றம் ஒரு வழியா செயற்குழுல அறிவிப்பு வந்திருக்கு. எப்படி அதான் நீங்க இப்ப நடந்த விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு வரோம், எழுதிட்டு வரோம். இது மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் சொல்லணும். ஏன்னா சேஞ்ச் இல்ல, இது ரெவல்யூஷன். ஆமா, ஏன்னா நிச்சயமா என்னன்னா திமுகவோட கடந்த ஒரு 30-40 வருஷம் வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா திமுக மேல விமர்சனங்களும் சரி, திமுக வளர்ந்ததுக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு ஏரியாலையும் குறுநில மன்னர்கள் மாதிரி ஒருத்தங்க இருந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு 5வது 10வது படிக்கும் போது மாவட்ட செயலாளருக்கு வருதா, நம்ம +2 முடிச்சு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனாலுமே திமுக மைனஸ் அதுதான். ஏன்னா நம்ம வேலையை முடிச்சு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாலும் மாவட்ட செயலாளர் அதே நபர் தான் இருப்பாரு. அவர் ஒரு பக்கம் எம்எல்ஏ ஆவாரு, அமைச்சர் ஆவாரு, அது ஒரு பக்கம் போகும்னு வச்சுக்கலாம். அதுவுமே மாறவே மாறாது. நம்ம மனப்படமாவே வச்சுக்கலாம், இந்த மாவட்டத்துல இவங்க அமைச்சர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதையும் தாண்டி திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வெயிட்டான ஒரு பொறுப்பு தான். உனக்கு எம்எல்ஏ சீட் வேணுமா மாவட்ட செயலாளர் வேணுமா அப்படின்னா ஆமா பெரும்பான்மையா டக்குன்னு சொல்ல மாவட்ட செயலர். ஆமா, அதுலயும் பாத்தீங்கன்னா அதிமுகவை காட்டிலும் ஏன் திமுக கொஞ்சம் அது இன்னமும் வெயிட்டேஜான ஒரு பொறுப்பா இருந்திருக்குன்னா, அதிமுகல ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல உடனடியா யார வேணா நீக்குவாங்க. இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலர் இருப்பாரு, நாளைக்கு அவர் ஒருவர். நான் பார்த்த வரைக்குமே கூட இப்ப சிவகங்கை எடுத்துனா கூட சுப கருப்பையான ஒருத்தர் இருந்தாரு, சோழஞ்சிதா பழனிசாமி இருந்தாரு, செந்தில்நாதன், ஒரு நிறைய மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் பார்த்த அப்பல இருந்து இப்போ வரைக்கும் பெரிய கருப்பன் தான் மாவட்ட செயலர் இருக்காரு. மேபி தாகிருஷ்ணன் இருந்தாரு, அவரோட மறைவுக்கு பிறகு பெரிய கருப்பன் தான் இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்படி சூப்பா தங்கவேலன் இருந்தாரு, இப்ப பட்சமுத்துராமலிங்கம் இருக்காருன்னு வச்சுங்களேன். ஒரு சில இடங்கள்ல மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனா பல இடங்கள்ல நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் பல வருஷமா இருப்பாங்க. அவங்க ஏறக்குறைய ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மாவட்ட செயலரை தொடர முடியாது. முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். 3 முறைக்கு மேல மாவட்ட செயலரா தொடர முடியாதுன்றதும். சோ இனி திமுக மீதான அந்த குறுநில மன்னர் விமர்சனம் நீங்க சொன்ன மாதிரி 70 வயசுனா இப்பவே ஒரு 13 பேர் அதை தாண்டி இருக்காங்க. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா கூட எல்லோருமே ஒரு 66 வயசு இந்த ரேஞ்சில நிறைய இருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு டேர்ம் வேணா இருப்பாங்களே தவிர அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அதுல நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் நடக்கும். ஆனா இது எழுத்துப்பூர்வமா அதாவது நம்ம இப்ப பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாற்றமா தெரியுது. ஆனா நடைமுறைக்கு வரும்போது பல சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. அப்படி என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு நீங்க பொதுவா கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க? முதல்ல திமுக எடுத்திருக்கிற துணிச்சலான முடிவு என்ன அப்படின்னா 110 மாவட்டமா நாங்க உயர்த்துறோம்னு சொல்லியிருக்கிறது. ஏன்னா அப்படி பார்க்கும்போது பெரும்பாலான தொகுதிகள் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு வந்துருவாங்க. சில நகர பகுதிகளில் 3 தொகுதிகள் ஒரு மாவட்ட செயலாளர், ஏதாவது ஒண்ணு அதிகமா இருக்கும்போது அது ஏதாவது ஒரு மாவட்டத்துல சேர்க்கிற மாதிரி. சோ இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இப்ப நீங்க நீண்ட காலமா மாவட்ட செயலாளர் இருக்கிறவங்க கிட்ட இருந்து 4 தொகுதி 5 தொகுதின்னு பார்த்தவங்களை 2 தொகுதிக்குள்ள சுருக்கிறதும் அங்க இன்னொரு புதியவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதும். இப்படி பார்த்தாலே 78 மாவட்ட செயலர் ஏற்கனவே இருந்தாங்க. 13 பேர் ஏஜ் பார் ஆயிட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வாய்ப்பு எல்லாம் போயிடும். 65 இப்போ உங்களுக்கு 110 பேர் ஃபில் பண்ணணும். அப்ப புதுசா கிட்டத்தட்ட 50 பேர் கிட்ட. அப்போ ஒரு கட்சிக்கு புதுசா 50 மாவட்ட செயலாளர் வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி திருப்பி கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு சிக்னலா தான் பாக்குறோம். ஆனா நீங்க யார் நியமிக்க போறீங்க, அது உட்கட்சி பிரச்சனை வராம எப்படி நியமிக்க போறீங்க? இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலையில பெரும்பாலான மாவட்டங்களை கீழே வரக்கூடிய மாவட்ட செயலர் இருக்கிறாரு. இப்போ அவருக்கு அந்த ஏஜ் பார்னால அவர் மாவட்ட செயலர் பதவியிலிருந்து நீக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுருச்சு. இப்போ
ஏவாவேலு இத்தனை வருஷமா திருவண்ணாமலையை தன் ஆளுகைக்கு கீழே வச்சிருந்த இடத்துல நீங்க அந்த மாவட்டங்களை பல மாவட்டங்களா பிரிச்சு அதுல புதிய மாவட்ட செயலர்கள் நியமிச்சு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அவங்க செயல்பட விட்டுறதுன்றது எந்த அளவுக்கு பாசிட்டிவா வருதுன்றதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கலாம். ஆமா, அது ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ரூல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்னு வந்து நிறைய இடத்துல இப்ப வந்து ஐபி இல்ல, ஆனா அவங்க பையன் இருக்காரு, பொறுப்புல இருக்காரு. அது மாதிரி ஏவாவேலுல ஒரு கம்பன் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கும். இப்படி நிறைய இடத்துல வாரிசுகளை திரும்பவுமே கொண்டு வந்து அப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாரிசுகளை திருப்பி கொண்டு வந்தாலுமே கூட ஏதோ யங்ஸ்டர்ஸ் கிட்ட கட்சி இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூடுதலா வரப்போற 50 மாவட்ட செயலாளர்கள்ல 90% இளைஞர் அணிக்கு வந்து முன்னுரிமை அளிக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது உதயநிதி எதிர்கட்சியில உதயநிதி அவர்களுக்கு ஒரு எலவேஷன் கொடுக்கணும்ன்ற துணியில இளைஞர் அணியில இருக்கிறவங்களை அவர் இளைஞரணி செயலாளர். ஸோ இளைஞர்கள் இருக்கிறவங்களை வந்து பெரும்பாலானவர்களை புதிய மாவட்ட செயலாளர் நியமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், 78 மாவட்ட செயலாளர்கள்ல 13 பேர் ஏஜ் பாரு, அது போக சரியா செயல்படாத பட்டியலும் ஒண்ணு இருக்கு. அது ஒரு 10-15 பேர் போனாங்க அப்படின்னா புதிய மாவட்ட செயலர் எண்ணிக்கையே வந்து 60க்கு மேல வரும். இப்ப அந்த 60 புதியவர்கள் யாரு? அவங்க வந்து உண்மையிலேயே வந்து 70 வயசுக்கு கீழே யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்களா, அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்க போறாங்கன்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பா. இன்னொரு விஷயம் வந்து ஒன்றிய செயலாளர்கள் வந்து 45 வயசுல இருக்கணும், பேரூர் செயலாளர் வந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இதாக தான் பார்க்கப்படுது. நீங்க வந்து இன்னைக்கு வந்து சென்னையில வந்து ஷேர்பாபு மாவட்ட செயலாளர் தான், சிற்றரசும் மாவட்ட செயலாளர் தான். இப்போ நீங்க யங்ஸ்டர்ஸ் வந்து பார்ட்டியை நோக்கி வரும்போது சேகர் பாபுவா சிற்றரசான்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில சிற்றரசு வந்து யங்ஸ்டரா இருக்காரு, ஒரு 50 வயசுக்குள்ள இருக்காரு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த எண்ணிக்கை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கும்போது இவங்க நினைக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் கட்சியை நோக்கி வரவேற்கணும்ன்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும்ன்றதான் எல்லாரும் பாக்குறாங்க. நிச்சயமா அது வந்து இருக்கு. ஏன்னா வயது குறைவா இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி இளைஞரணியை சார்ந்த நிறைய பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க நேரடியா ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது அது உதயநிதி ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போகும். நீங்க வயது வரம்புன்ற போது அது வந்து ஒரு பொதுவான விஷயமா மாறிடும். நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, வாரிசு அரசியல் திரும்பி அதுக்கும் நிறைய வாய்ப்பு. இப்போ இந்த புதிய மாவட்ட செயலாளர்களை பெரும்பாலானவர்கள் வாரிசுகள் அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ தேர்தல் தான் நடத்துவாங்க. அந்த தேர்தல் நமக்கு தெரியும். தேர்தல் நடத்தினாலும் யாரு போட்டிட்டு, அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப ஏவாவேலு அந்த மாவட்டத்தை விட்டு போறாரு. இப்ப கம்பன் வந்து அங்க வந்து முக்கியமான இடத்துல வராரு அப்படின்னா வாரிசுகள் இல்லாத ஆட்கள் இருப்பாங்களா, இப்ப எங்க அப்பா திமுக இல்ல, இப்ப நான் என்ன பண்றதுன்ற கேள்வி திரும்பவும் அவங்களுக்கு எழும். சோ இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்தாலுமே கூட நம்ம கட்சியில இருக்கலாம், பட் என்னதான் இருந்தாலும் அதிகாரம் அந்த குடும்பத்துக்கு தான் இல்ல ஒரு குடும்பத்துக்கு தான் அப்படின்ற ஒரு கேள்வி திரும்பவும் எல்லாம் வாய்ப்பு. ஆமா, அதுல என்ன ஒரே பாசிட்டிவான விஷயம்னா 3 முறை தான் இருக்க முடியும் அப்படிங்கிற போது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது பார்க்கப்படும். ஆனா அதெல்லாம் நடைமுறையில வந்து நிறைய சிக்கல்களுமே இருக்கும். நீங்க வயசு உங்களுக்கு அதிகமாயிருச்சு, நீங்க இந்த பதவியில இருக்கக்கூடாது, அதனால யங்ஸ்டர்ஸை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற அந்த தன்மையை விட சீனியர்ஸ்க்கு வந்து ஆப்வியஸ்லி அவங்க அந்த மாவட்டத்தை கையாளுற முறையில வந்து ரொம்ப அவங்க தேர்ந்திருப்பாங்க. சோ யங்ஸ்டர்ஸ் கிட்ட போறப்ப அவங்க எப்படி அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி வருவாங்கன்ற சவாலும் இன்னைக்கு திமுக இருக்கு. இன்னொன்னு என்னன்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா கடந்த காலத்திலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப ஒரு மாவட்டத்துல ஒருத்தர் எம்எல்ஏ வருவாரு, அமைச்சராகவும் இருப்பாரு, ஆனா மாவட்ட செயலாளரா இல்லாம கூட இருப்பாரு. அவரோட இலக்கிய மதிவேந்தன், ஆனா அவரோட இலக்கியம் என்னவா இருக்குன்னா மாவட்ட செயலாளர் இலக்கு தான் இருக்கும். அப்படியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து கடந்த காலத்திலேயே வந்து நம்ம பார்த்திருப்போம், எப்படியாவது மாவட்ட செயலாளர் ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி. தற்போது இந்த கணக்குகள் படி பார்த்தா அந்த மாதிரி நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் அமைச்சரா இருப்பாரு, ஆனா அவர் மாவட்ட செயலாளர் இருக்க மாட்டாரு. அப்படியான இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கட்சிக்குள்ள இன்னமுமே ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து உருவாக்க தான் செய்யும். சோ அந்த இடத்துலயுமே ரொம்ப கான்ஃபிளிக்ட்னு பார்த்துப்போமே. இப்ப தூத்துக்குடியோட தெற்கு மாவட்டம் தான் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் வருது. அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் இருந்தார். இப்ப அவருக்கு 73 வயசு. இந்த மாற்றங்கள் அவருக்கு பெருக்க மாட்டார். இப்ப திருச்செந்தூர்ல புதுசா வர்ற மாவட்ட செயலாளர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அனுசரிச்சு போவாரா, இல்ல அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக நாங்க பாத்துக்கிறோங்க, நீங்க உங்க பதவிதான் முடிஞ்சிருச்சுலன்னு அப்படி எதிர்த்து பேசுவாரா, இல்ல அங்க வந்து எப்படி சீனியர் வெர்சஸ் ஜூனியர்ன்ற மோதல வந்து எப்படி கையாள போறாங்கன்றதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கு.
நிச்சயம். ஏன்னா இப்ப இந்த மாற்றத்தின்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு சேஞ்சஸ், எல்லா மாவட்டங்களையும் ஒரு சேஞ்சஸ் வரப்போ. ஆமா. அப்ப அந்தந்த மாவட்டங்கள்ல ஒரு சீனியர் இத்தனை காலமா திமுக இருந்திருப்பாங்க. இப்ப தூத்துக்குடியில வந்து வடக்கு மாவட்டமும் கீதாஜி அப்படின்னா மத்திய மாவட்டம்னு ஒண்ணு பிரிச்சு அங்க ஒருத்தர் வரப்போறாருன்னா அவர் இந்த சீனியர்களை எப்படி அனுசரிச்சு போறாருன்ற கேள்வியும் இருக்கு. இதை நீங்க திருச்சிக்கு எடுத்துக்கலாம், சென்னைக்கு எடுத்துக்கலாம், மதுரை, எல்லா ஊர்லயும் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போறாங்கன்றதையும் நம்ம. ஆமா, அது முக்கியமான விஷயமா தான் இருக்கு. என்னன்னா மாவட்ட செயலாளர் இப்ப திருச்சியில வந்து என்னதான் மாவட்ட செயலாளர்கள் இருந்தாலுமே முதன்மை செயலாளரா இருக்கிற நேருவோட அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது தான் இருக்கு. மாவட்ட செயலாளர்களா இருக்கிறவங்களுக்கு தனித்து பெரிய ஆதிக்கம் இருக்கான்னா நிச்சயமா இல்ல. நாளைக்கு வந்து ஏவாவேலு மாநில அளவுல அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாவட்ட செயலாளர் போறதுன்னா அவர் மாநில அளவுல ஒரு பொறுப்புக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனாலுமே கூட ஏவாவேலு மீறி அங்க ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. அதான் அப்ப என்ன ஆகும், மாற்றம் வந்து வெறுமனே ஒரு ஷேடோ மாவட்ட செயலாளர் மாதிரி தான். ஆமா, அதேதான் சொல்லுவாரு, இவர் செய்வாருன்னா அது மாற்றம் இல்ல. ஆமா, இப்ப நீங்க திண்டுக்கல்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் இப்ப ஐபி வந்து துணை பொதுச் செயலாளர் இருக்காரு, வேற 2 பேர் இருக்காங்கன்னா இப்ப ஐபி செந்தில்குமார் இருந்துட்டா பிரச்சனை இல்ல, வேற ஒருவர் வரும்போது அங்கேயுமே அதுவுமே வந்து சிக்கலாக்கான அந்த வாய்ப்புகளுமே இருக்கும். இப்படி ஒரு வகையில பார்த்தா இது ஒரு வரவேற்க வேண்டிய மாற்றம். நிச்சயமா இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுன்றத பொறுத்துதான் இது எந்த அளவுக்கு வெற்றி பெறுதுன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கு. இதற்கு முன்பாக திமுக அப்படிதான் ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா துணை பொதுச் செயலாளர் வந்து ஒருவர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு பெண்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம பார்த்த வரைக்குமே எங்கேயுமே துணை பொதுச் செயலாளர்கள் அவ்வளவு பெரிய, அதாவது மாவட்ட துணை செயலாளர்கள் பெரிய ஒரு எப்படி ஒரு அதிகாரத்தோட இருந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கல. ஒரு சிலர் இருந்திருப்பாங்க, ஆனா பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அதிகாரமற்ற மாவட்ட துணை செயலாளர் இருந்தாலுமே சும்மா அது ஒரு அலங்கார பதவியா தான் வந்து இருந்திருக்கு. அப்படி மாவட்ட செயலாளர் பதவியுமே போகக்கூடாத, அப்படி போவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஏன்னா விசிகால வந்து ஒரு மாவட்ட கட்டமைப்பு இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து 234 மாவட்டத்துல வச்சிருக்காங்க. 10% வந்து கண்டிப்பா இளைஞர்கள் கொடுக்கணும், 10% பெண்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும், 10% வந்து நான் தலித்துக்கு கொடுக்கணும். ஆனா திமுக இந்த மாற்றத்தை நம்ம எதிர்பார்த்தோம். 110 மாவட்ட செயலர் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு 10% வந்து பட்டியல் சமூக பிரிவினர் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் இருக்கலாம், 10% பெண்கள் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அந்த அறிவிப்பு வரல. அது ஒரு ஏமாற்றமா தான் பாக்குறாங்க. ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா இனிமே இது பண்ணும்போது? வாய்ப்புகள் இருக்குமா? காலையில ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க, 2 டேர்ம் இருக்காங்க, 1 மணி நேரம் கழிச்சு 3 டேர்ம் மாத்திட்டாங்க. சோ இது அவங்க கன்சிடர் பண்ணணும்ன்றது உடன்பிறப்புகளுடைய கோரிக்கையாவுமே இருக்கு. ஏன்னா மகளிர் அணில சொல்றாங்க, போன தடவை கடைசியா இருந்த 78 மாவட்ட செயலாளர்கள ஒரே ஒரு பெண் மாவட்ட செயலாளர் கீதாஜி. ஆமா, இப்போ பட்டியல் சமூக மாவட்ட செயலாளர்கள் பார்த்தா ரொம்ப நெக்லிஜிபிள். 2 பேரும் 3 பேரும் இருந்தாங்க. அப்போ மாற்றம்னு முடிவு பண்ணிட்டோம், சீனியர்களை வந்து ஹைகமாண்ட் கொண்டு போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப இதையும் சேர்த்து திமுக வந்து கன்சிடர் பண்ணிருக்கணும்ன்றதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா மகளிர் அணியில கோரிக்கை வைக்கிறாங்க அந்த 33% அப்படிங்கிறது. அதையும் தாண்டி மற்ற விஷயங்கள் அதான் அதற்கான அறிவிப்புகள் இனிமே வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல பண்ணணும். ஏன்னா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒரு நம்ம சொன்ன மாதிரி இது சேஞ்ச் இல்ல ரெவல்யூஷன். நிச்சயமா. அப்ப இதை அவங்க கன்சிடர் பண்றதுதான் சரி. ஆமா, ஏன்னா வயது ஒருவர் தொடர்ந்து வர்றது மாறணும் அப்படின்னு நினைக்கும் போது யாரு வரணும் அப்படிங்கறதுலயுமே ஒரு சேஞ்ச் வந்து தேவைப்படுது. ஏன்னா இங்க இருக்கிற 2 திராவிட கட்சிகளையும் ஒவ்வொரு பெண் மாவட்ட செயலாளர்கள் தான் இருக்காங்க. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிற சூழல் தான் இருக்கு. அப்படின்னும் போது அதுவுமே வந்து ஒரு முக்கியமான தேவை. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுக நிர்வாகிகள்ட்ட பேசுறப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு ஆளும் கட்சியா இருக்கும்போது அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க பவர்ல இருப்பாங்க, மினிஸ்டரா இருப்பாங்க, எம்எல்ஏவா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இப்ப எதிர்கட்சி, பொதுவாவே எதிர்கட்சி அப்படின்னா இது செலவு பண்ணக்கூடிய ஒரு காலம். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 13 பேர் வந்து வெளியேற்றப்படுவாங்க கண்டிப்பா. இதுல வந்து சரியா செயல்படாத ஒரு 15 பேர் வெளியேற்றப்படுவாங்க. புதுசா ஒரு 50 பேர் உள்ள எடுக்க போறாங்க. இப்ப புதியவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே எந்த அதிகாரத்திலயுமே இல்லாம ஒருத்தங்க வந்து அந்த மாவட்ட பொறுப்புக்கு வரும்போது அவங்க எப்படி செலவு செய்ய முடியும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா ஆட்சியில இருக்கும்போது சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்த எல்லாருமே மாவட்ட செயலர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்குள்ள எப்படி ஒரு கான்ஃபிளிக்டா வருது அப்படின்னா, ஆட்சியில இருக்கும்போது சம்பாதிச்சவங்க எல்லாம் இப்ப நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறீங்க, இப்ப வந்து புதுசா எங்களை வந்து செலவு பண்ண சொல்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சோ மொத்த சுமையும் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் மேல
திணிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்போது இந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் சில இடங்கள்ல ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஆமா, அதுதான் கரெக்ட். அதுவும் கரெக்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதுல வந்து விருப்பப்பட்டவர்கள் அப்படி தேர்தல்ல, முடிந்தவர்கள் அப்படி தேர்தல்ல வந்து நிப்பாங்க, போட்டியிடுவாங்க. அதற்கான சூழலும் இருக்கு. அதையும் தாண்டி தலைமைதான் முடிவு பண்ணும். தலைமை யார ரொம்ப தீவிரமா தலைமை சொல்றாங்களோ அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். பொறுப்பாளர் வேணா தானே நியமிக்கலாம், ஆனா தேர்தல் மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனா தலைமை யார விரும்புதோ அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து ரொம்ப ஹாப்பியா திமுக காரங்க ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா, இந்த ஒன்றிய பேரூர் வட்டக்கழக செயலாளருடைய கிளை செயலாளர் 45 வயசு அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப நம்ம விருகம்பாக்கம் தொகுதி எடுத்துக்கலாம். அங்க வந்து எம்எல்ஏவா இருந்த பிரபாகர் ராஜா வந்து அவருக்கு வந்து 36 வயசு. ஆனா அங்க இருக்கிற பகுதி கழக செயலருடைய வயசு வந்து 74, 76. ஸோ இவர் 36, அவங்க 76 அப்படின்றப்போ அது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட் வந்து அங்க இருந்துச்சு. பட் இப்போ 45ன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா யங்ஸ்டர்ஸ் வந்து அங்க பிளேஸ் ஆகிறதுக்கு ரூட் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட போறது வந்து பார்ட்டிக்கு ஒரு நல்ல விஷயம். எனக்கு இதுல சில கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம வந்து கிரவுண்ட் லெவல்ல என்னென்ன விஷயங்கள்னு பேசிட்டு இருக்கிறோம். யூஸ்வலாக வந்து நம்ம தொடர்ந்து நம்மளும் எழுதிட்டு இருக்கிறோம். அது வந்து கனிமொழி அவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, உதயநிதிக்கு ஒரு எலவேஷன் கிடைக்குது, சபரீசன் அவர்கள் திரும்பி ஒரு கம்பேக் கொடுக்குறாரு அப்படின்லாம் சொல்றோம். இப்படி ஹை ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது இது யாருக்கு பாசிட்டிவான நகர்வா பாக்குறீங்க? நிச்சயமா உதயநிதி ஸ்டாலினுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான நகர்வா தான் இருக்கும். ஏன்னா ஒரு இளைஞரணியை சேர்ந்து வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவருக்கு விசுவாசமா நேரடியா இருக்கக்கூடிய நபர்களா தான் வந்து இருப்பாங்க. அப்படின்னும் போது உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்ன கேள்வினா, உதயநிதி இளைஞரணி செயலாளராகவே இருக்கிறார். இன்னைக்கு வந்து 4வது ரோல உட்கார்ந்து இருந்தாரு. ஆமா, நானும் பார்த்தேன். மேடையில வந்து கனிமொழி இருந்தாங்க. ஆமா, ஆப்வியஸ்லி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். சோ இப்ப அவருக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா ஹைகமாண்ட்லயும் அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் கிடைச்சாதானே இவங்களை நிர்வகிக்கிற ஒரு பொறுப்புக்கு அவர் வர முடியும். அந்த மாற்றங்கள் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா அந்த மாற்றங்கள் கண்டிப்பா அதற்குமே வாய்ப்பு வந்து இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, செயல் தலைவரா கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஆக்டிவா இருக்கும்போது எதுக்கு செயல் தலைவர் அப்படிங்கிற கேள்விகளுமே இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அவர் வந்து பொறுப்புக்கு வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கும். ஆனா நம்ம அப்படி பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க சட்டமன்றத்திலே நம்ம பார்த்தோம்னா இளைஞரணி சார்ந்து எம்எல்ஏ ஆனவங்க எல்லாரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் போய் பாக்குறது, அவர் கூட தான் டிஸ்கஷன் இருக்கு. நீங்க பிரபாராஜா சொன்னதுனால சொல்றேன். அப்படி பலர் வந்து இளைஞரணி சார்ந்து இருக்கிறவங்க அந்த ஒரு ரீதியா தான் இருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி தான் ரொம்ப ஒரு இருந்தாங்க. அதையும் தாண்டி நீங்க கட்சி யாரு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சட்டமன்ற அப்ப என்னன்னா, இப்போ நம்ம மாவட்ட செயலாளர், ஒன்றியம், வட்ட கழகம் எல்லாம் பேசணும். அப்ப அடுத்த மாற்றம் அப்படின்றது தலைமை நிர்வாகிகள்ல தான். யார் பொதுச் செயலாளர், யார் துணை பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் மாத்துறாங்களா, அது மட்டும் இல்லாம எத்தனை துணை பொதுச் செயலாளரை இன்க்ரீஸ் பண்ணி அங்க வந்து அகாமடேட் பண்றாங்க. அதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப துரைமுருகன் அந்த பதவியில தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இல்ல, துரைமுருகன் தொடர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்குன்றதுதான் சொல்றாங்க. கண்டிப்பா இப்ப கனிமொழியே எடுத்துக்கிட்டீங்கனாலும் முதன்மை செயலாளர் இல்லைன்னா பொதுச் செயலாளர் இந்த மாதிரியான பொறுப்புகள் வந்து கேட்கறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வருது. ஆனா பொதுச் செயலாளர் எப்படி, நீங்க ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பேசுற மாதிரி ஒரே குடும்பத்துல தலைவர், இளைஞரணி செயலாளர், பொதுச் செயலாளர் அந்த மாதிரி கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு அவங்க கேட்கறாங்க அப்படிங்கிற தகவல்களுமே வருது. நிச்சயமா தலைமையில வந்து நிறைய மாற்றங்கள் வந்து கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி மாவட்ட பொறுப்புல இருந்து நகர்த்தப்படுற சீனியர்களையும் அங்க அகாமடேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. கண்டிப்பா. ஆமா, என்ன திரும்பவுமே வந்து மண்டல, இப்ப தேர்தலுக்காக ஒரு இது கொண்டு வந்தாங்கல்ல, மண்டல பொறுப்பாளர் அந்த மாதிரி ஏதாவது தொடர்ந்ததுன்னா திரும்பவுமே அந்த ஒரு அதிகாரம் அதுக்குள்ளதான் போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாவற்றையும் தாண்டி இந்த சீனியர்கள் அவங்களோட அதிகாரத்தை தாண்டி சுதந்திரமா செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமா வந்து இருக்கணும். அது வந்து கண்டிப்பா இருந்தாதான் அது வந்து நடைமுறையில அது வந்து, அதாவது நம்ம இன்னைக்கு ஆகஸ்ட் 22ஆம் தேதி திமுக செயற்குழு எடுக்கப்பட்ட முடிவுகள்ன்றது கீழ்மட்டத்தில் எடுக்கப்பட்டதுதான். மாவட்ட செயலாளர் அது போக கிளை அமைப்புகள் எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இதை தாண்டி தலைமையில் என்னென்ன மாற்றங்கள்ன்றதுதான் மெயின் பிக்சர் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ட்ரெய்லர். நிச்சயமா. பட் ட்ரெய்லர் வந்து பாசிட்டிவா ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. பட் மெயின் பிக்சர்ல என்னென்ன மாற்றங்கள் என்ன வருதுன்னு இதுல அடிப்படையில ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நீங்க திமுகவை தாண்டி அதிமுகல பலர் வந்து ரொம்ப, நீங்க அதிமுகல திமுக அளவுக்கு கொள்கை ரீதியா அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்களா, இல்ல எந்த அளவுக்கு ஐடியாலஜிக்கல் அப்படின்றத தாண்டி அதிமுகல பலர் வந்து ஆர்வமா சேர்ந்ததற்கான காரணமே வந்து
நம்ம போனோம்னா நமக்கு எப்ப வேணா என்ன பொறுப்பு வேணா கிடைக்கும், எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்கும், அமைச்சர் கூட ஆகலாம், இப்படியான ஒரு தோற்றம் அந்த கட்சியில் வந்து இருந்தது. அந்த தோற்றம் வந்து இன்னைக்கு டிவிகேக்கு உருவாயிருக்கு. கண்டிப்பா இனிமே அது சாத்தியமான்னு தெரியல, பட் அப்படி ஒரு தோற்றம் வந்து உருவாயிருக்கு. இனிமே அந்த கட்சியுமே பழையபடிதான் இனிமேதான் வளருவாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துல ஒருத்தவங்க ஆமா போவாங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் வந்து திமுக கிடையவே கிடையாது. திமுக வந்து ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்புகள் வந்திருக்கலாம், அது வந்து ரொம்ப கம்மி தான். இப்ப அவங்களுமே யாராவது அங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவியாளராவோ கூட இருந்தா அப்படி வேலை செஞ்சு அப்படிதான் வந்திருப்பாங்களே தவிர, நல்லா வேலை பாக்குறாரு அப்படி ஒருத்தருக்கு வந்து திடீர்னு ஒரு பொறுப்பு வந்து மேல வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப தான். ஆமா, அதிமுக அது ரொம்ப அதிகமா இருந்தது. இன்னைக்கு டிவிக்கே கண் முன்னாடியே ஒரு உதாரணமா இருக்காங்க. அப்ப திமுக வந்து இளைஞர்களோ, இப்ப டிவிக்கே ஒரு பக்கம் இருக்காங்க, அவங்க சில கொள்கைகளை முன்வைக்கிறாங்க, இல்ல அவங்களோட ஆட்சி நடக்குதுன்னா எல்லா கருத்துக்குமே எல்லா செயல்பாடுகளுக்குமே எதிராக ஒண்ணு உருவாகும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இன்னொரு தரப்பு இளைஞர்கள், அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு கணிசமான இளைஞர்கள் இதுவரையும் திமுக நோக்கி போகாதவங்க கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பகுதியில யாரோ ஒருத்தர், ஒரு யங்ஸ்டர், ஒரு ஆக்டிவா இருக்கவர், ஒரு நல்லா ஏதோ ஒரு வேலை செய்யறவர், அப்படி இருக்கிறவர் ஒரு பொறுப்புக்கு வராருன்னா அவரை நோக்கி சில இளைஞர்கள் போவாங்க, சில நம்பிக்கைகள் வரும், நமக்கும் நாளைக்கு நம்ம வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் வந்து உருவாகும். பட் அது நடைமுறையில கரெக்டா அது வந்து எனக்கு என்ன கேள்வினா, டிவிகேவுக்கு வந்து இந்த கட்டமைப்புல கான்சென்ட்ரேட் பண்ணாமலேயே யங்ஸ்டர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் விஜய் வந்து சிஎம் விஜய் நோக்கி நகர்றாங்க. இப்போ அது ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி அந்த கம்பேக் வந்து சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கம்பேக் சாத்தியம்னா என்னன்னா, நீங்க அதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஐடியாலஜிக்கலாவோ இல்ல மற்றபடி செயல்படுற கட்சிகளுக்கு இந்த மாதிரி திரைப்பிரபலங்களுக்கு அந்த கட்சிகளுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா, நீங்க அதிமுகல எம்ஜிஆர் யாரு கை காட்டுறாரோ அவர்தான் முடிஞ்சு. அப்படியான ஒரு சூழல் இருக்கும். ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு ஜெயலலிதா கை காட்டி யாரு வேட்பாளர், யாரு மாவட்ட செயலர்னா இங்க வேலை நடந்தாகணும், அந்த ஒற்றை அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப நீங்க டிவில கூட அப்படிதான், விஜய் அவர்கள் முடிவு செய்யறதுதான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சுத்தி ஆலோசனைகள் தரலன்னா விஜய் தான் சுப்ரீம் பவரா இருக்காரு. திமுக இவ்வளவு காலம் அப்படி இல்ல. அந்தந்த மாவட்டங்கள்ல அவங்கவுங்க தான் கட்சி வளர்த்திருப்பாங்க, அவங்க பின்னாடி மன்னர்களாகவும் மாறினதுதான் வரலாறு. அப்படின்னா இங்க உதாரணத்துக்கு என்னன்னா, சேலம்னா வீரபாண்டி ஆறுமுகம், கும்பகோணம்னா கோசிமணி, விழுப்புரம்னா பொன்முடி, திண்டுக்கல்னா ஐப்பெரியசாமி, மதுரைனா இவர், அப்படிதான் திமுக பார்க்கப்படும். அந்தந்த ஊருக்கு அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. அப்படிதான் இது வரைக்கும் வந்து திமுக வந்து இருந்திருக்கு. அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அந்தந்த பகுதிகளில் கட்சி வளர்க்க வேண்டிய, அப்படிதான் வளர்க்க வேண்டிய தேவை அதுதான் இருக்கு. நீங்க புதிதா ஒருவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாலும், புதுசா ஒருத்தவங்க வந்தாலுமே அவங்க இனிமே ஒர்க் பண்றதை வச்சுதான் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஏன்னா நீங்க வந்து இப்ப விஜய் அவர்களை திரையில பார்த்து அவருக்கு வந்து இந்த அளவுக்கான ஆதரவு, இந்த விஷயங்கள், இல்ல திரையில அவர் பேசின விஷயங்கள், இல்ல மாற்றம்னு இந்த விஷயங்கள் அப்படின்னு கிடைச்ச அளவுக்கு உதயநிதிக்கு அதே அளவுக்கு கிடைக்குமான்றது, அது வந்து அதை விட நம்ம வந்து உதயநிதிக்கு அப்படி ஒரு ஆதரவே வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய்க்கு அந்த அளவுக்கு கண்டிப்பா வராது. கண்டிப்பா. அப்ப கீழேயுமே கிரவுண்ட்லயுமே ஒரு ஒர்க் பண்ண வேண்டிய தேவை வந்து பெரிய அளவுல இருக்கு, கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை. ஒரு அனௌன்ஸ்மெண்டோட நிப்பாட்டிராம இது வந்து உதயநிதி அவர்கள் வந்து மாவட்ட ரீதியா பயணம் மேற்கொண்டு, கட்சி மாவட்ட ரீதியா ஒரு பயணம் மேற்கொண்டு அவங்கள திருப்பி அது ஒருங்கிணைச்சு, அந்த தேர்தல்கள்லாம் ஒருங்கிணைச்சு இதெல்லாம் முடிச்சு, எனக்கு தெரிஞ்சு திமுகவுல முழுமையா அந்த மாற்றங்கள்லாம் அரங்கேறதுக்கு டிசம்பர் மாசம் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள இடைத்தேர்தலையும் அவங்க எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இதுல வந்து மாற்று கட்சியில இருந்து வந்த நிர்வாகிகளை வந்து எந்த அளவுக்கு இவங்க அரவணைக்கிறாங்கன்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, யாரா இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணி சீட் வாங்கிடலான்றது டிவிகேல வந்துருச்சு. இப்ப இந்த மாற்றங்களையுமே கூட மாற்று கட்சியினருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்தோம். ஆமா, ஏன்னா எனக்குமே அந்த கேள்வி வந்து தோணுச்சு. இந்த அறிவிப்பு வந்தோடனே எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு. என்ன காரணம்னா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட வயதை கடந்தவர்கள் தான் மாற்று கட்சியில இருந்து வராங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது அவங்க அங்க இருந்து இங்க வரும்போதே அவங்க எதிர்பார்த்துட்டு வர்றதே என்ன பொறுப்புனா, மாவட்ட செயலா பொறுப்பு தான். நீங்க வந்து ஒரு மாவட்ட செயலா பொறுப்பு கொடுங்க, சீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரிதான் பெரிய பெரிய ஆட்களே இங்க வந்து வருவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ வந்து ஓபிஎஸ் வந்தாரு. ஆமா, ஓபிஎஸ் 70 வயசு தாண்டிட்டாரு, மாவட்ட செயலர் கொடுக்க முடியாது. இப்ப அவரோட பையனுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு என்ன முக்கியத்துவம்? ஏன்னா கள ஆய்வு குழுவுடைய அந்த 36 பேரோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாற்று கட்சியினர் கூட இல்ல. எல்லாருமே வந்து ரொம்ப நீண்ட காலமா திமுக இருந்தவங்க. மறுசீரமைப்புக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே நீண்ட காலமா திமுக. அப்ப இது ஒரு மாதிரி வந்தவங்களுக்கு பதவி கொடுத்ததுனால சொந்த கட்சிக்காரங்க அப்செட் ஆயிட்டாங்க, நம்ம வந்தவங்க இருந்தவங்களுக்கு மட்டுமே கொடுப்போன்ற
மோட்ல பயணிக்கிறாங்களான்ற சந்தேகமும் இருக்கு. நிச்சயமா இருக்கு. இன்னைக்கு திமுக தலைவர் பேசியிருக்க கூட ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. மாற்று கட்சியினரை பார்க்கும்போது முகமலர்ச்சியோட கைகுலுக்கி இது பண்றது வந்து சொந்த கட்சிக்கிட்ட இது பண்ணது தலைமை தான் அப்படின்னு தான் உடன்பிடிப்புகள் நிறைய பேர் சொல்றாங்க. வந்தவனுக்கு எல்லாம் தூக்கி சீட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்வை இருந்துச்சு. ஆமா. சோ இவங்க மாற்று கட்சியினரை புறக்கணிக்க போறாங்களா, இல்ல முக்கியத்துவம் கொடுக்க போறாங்களா, இல்ல அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கி வச்சிருக்காங்களான்றது நம்ம இல்ல, அதுல ஒரு வியூகம் இருந்தது. ஆனா அந்த வியூகம் வந்து டிவிக்கு வெற்றிக்கு அப்புறம் உடஞ்சிருச்சு. அதுல என்ன வியூகம் இருந்ததுன்னா, நீங்க வந்து ஒவ்வொரு பகுதியிலையுமே திமுக வெற்றி பெறாத இடங்கள்ல இல்ல திமுக வந்து ஓரளவுக்கு தடுமாறுற இடங்களா இருக்கட்டும், இல்ல திமுகவுக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற இடத்துலதான் மத்தவங்க வந்து ஃபில் பண்ணாங்க. நீங்க ஒருத்த நாட்டுல வைத்திலிங்கமோ இல்ல வந்து செந்தில் பாலாஜி கரூர்லயோ இல்ல அப்படி பல பெருந்துறையில இவர் தோப்பு கிடைச்சமோ அந்த மாதிரி பல இடங்கள்ல அவங்க எடுக்கும்போது அந்த ஏரியால அவங்க ஓரளவுக்கு கட்சி வந்து வளர்த்து வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. சோ அவங்க திமுக வரும்போது அந்த அந்த செல்வாக்கு நமக்கு வரும், நம்ம வீக்கா இருக்கிற இடத்துல அவங்க ஒருத்த நாடு அப்படிதான் வந்துச்சு, பக்கம் வந்துச்சு. ஓபிஎஸ் அப்படிதான் ஜெயிச்சு. ஆமா, மனோஜ் பாண்டே ஜெயிச்சிருக்காரு ஆலங்குளத்துல. அப்படி அவங்கள வச்சு அந்த பகுதியில இருக்கிற செல்வாக்க திமுக கொண்டு வரலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்படி எந்த விதமுமே தேவையில்லைன்னு சொல்லி டிவிக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அதுவுமே அவங்க நிறைய மாற்ற வேண்டிய தேவை வந்து இருக்கும். இதுல நம்ம இப்ப பேசுறப்ப என்ன ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின ஒரு கட்சி ஏற்படுத்தின ஒரு தாக்கத்தால, பெரிய மாற்றம் தான் தாக்கத்தினால ஒரு பவள விழா கண்ட கட்சி தன்னுடைய கட்டமைப்பை வந்து முழுமையா நிச்சயமா. இதுல ஒரு விஷயம் நான் சொல்ல வந்து ஆசைப்படுறேன். என்னன்னா, அது நிச்சயமா நடக்கும். இது வந்து இதுதான் இந்த கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு, இந்த கட்சிகள் தங்களை வந்து அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் இதுதான். நீங்க காங்கிரஸை பொறுத்து வந்து நம்ம பல்வேறு விஷயங்களை விமர்சனங்கள் வச்சாலும் பொதுவா சொல்லுவாங்க, காங்கிரஸ் வந்து எப்போதுமே கால சூழலுக்கு எப்ப அப்டேட் ஆயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பொதுவா முன்வைப்பாங்க. இந்தியா இருக்க வரைக்கும் காங்கிரஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அப்படி நம்ம பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா 2006 விஜயகாந்த் வந்து இளைஞர்கள் வாக்குகளை வாங்குறாரு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அது வரைக்கும் திமுக 80 ஆரம்பிக்கப்பட்ட இளைஞரணிக்கு மாநாட்டே நடத்துனது இல்ல. கட்சி மாநாடு நடக்கும்போது இளைஞரணி ஒரு 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 அணியா ஒரு பேரணி நடத்துவாங்க. இது அந்த கட்சி மாநாட்டோட சேர்த்துதான் நடக்கும். ஆனா நீங்க 2007 திருநெல்வேலியில இளைஞரணிக்கு முதல் மாநாடு நடத்துறாங்க. கட்சி ஆரம்பிச்சு 27 வருஷத்துக்கு அப்புறம் முதல் மாநாடு ஸ்டாலின் அவர் இருக்காரு, தமிழச்சி தங்கப்பாண்டியன் கொடியேற்றுனாங்க. அது நடந்தது. அதிமுக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வரைக்கும் எம்ஜிஆர் மன்றம்னு ஒண்ணுதான் இருந்தது, எம்ஜிஆர் இளைஞரணி தான் இருந்தது. கட்சிக்குன்னு ஒரு இளைஞர் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இல்ல. அதை எப்படி ஜெயலலிதா உருவாக்குறாங்கன்னா, இளைஞர் இளம்பெண்கள் பாசறைன்னு அந்த 2008 இந்த காலகட்டத்துல உருவாக்குறாங்க. இதுல நிறைய சேரணும், நிறைய ஆட்கள் சேரணும். இளைஞர் இளம்பெண்கள் பாசறைக்கு நான் இத்தனை சதவீத சீட்டு கொடுப்பேன், 50% 30% சொல்லியிருந்தாங்க. வந்து இந்த அளவுக்கு வந்து சீட்டு வந்து தேர்தலில் நான் கொடுப்பேன் அப்படின்னு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அதுல அந்த குடும்பங்களை சேர்ந்தவர்களும் வெளியில இருந்தும் பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் இளம்பெண்கள் வந்து சேர்ந்தாங்க. அப்படிதான் அதிமுக அப்படி ஒரு அமைப்பு வருது. திமுகவோட முதல் மாநாடு நடத்துறாங்க. 2வது மாநாடுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் வருகைக்கு பிறகுதான் சேலத்துல வந்து நடந்தது. அப்படி விஜயகாந்த் வரும்போதும் ஒரு மாற்றம் வந்து அப்படி நடந்திருக்கு இளைஞர்களை நோக்கி. இப்ப விஜய் வரும்போது ஒரு பெரிய மாற்றம், கட்சி ஸ்ட்ரக்சரையே மாத்துற அளவுக்கு இது வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வந்த விஷயங்கள் அவரே சொல்றாரு இல்லையா, அடுத்த நூற்றாண்டுக்கு கழகத்தை நம்ம எப்படி கட்டணும்ன்றதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளின்னு சொல்றாரு. ஆமா. சோ கம்பேக் கொடுக்குறாங்களா திமுக? ட்ரெய்லர் ஏற்படுத்தின இம்பாக்ட் வந்து மெயின் பிக்சர்ல இருக்குதா? தலைமை கழகத்துல எப்படியான மாற்றங்கள் வரப்போகுது, எந்த அளவுக்கு திமுகவுக்கு பாசிட்டிவா இருக்குன்றத தொடர்ந்து பேசுவோம், வந்து எழுதுவோம். நன்றி. தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலின் புதிய கிளைகள் இனி முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.